சந்தியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செட்டு தான் செய்ய போகிறேன். வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா உடனே பச்சரிசி மாவு இருந்ததுன்னா நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து ஓர்ஸை அரைச்சி கூட ஒரு 10 பல் பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூனு இதை வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு பவுலில் பச்சரிசி மாவுங்க. இது வந்து 2 கப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு இல்லை கடையில் வைக்கிற மாவு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஊற வச்ச கடலை பருப்பு அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடல மாவு அது ஒரு 1/2 கப்புங்க. பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். இது கூட இந்த பொடி பண்ணால் இந்த மிளகாய், பூண்டு, ஜீரகத்தை இதோடு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. உருக்கின வெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை வந்து நல்லா கலரி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ஜார் கழுவின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும், சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக. இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அப்படியே உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நான் உருட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கு இடையில் நான் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து இந்த தட்டையை அப்படியே அமுத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து எண்ணெய் நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு அது மேலே இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஏதோ ஒரு இந்த மாதிரி பவுலோ சாப்பாடுனா இதை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒன்றா போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாங்க. நம்ம தட்டி வச்சோம்னா ஒரு மாதிரி இதாகிரும். நம்ம அப்போ அமுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே திரி போடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், செவந்துருச்சு. அப்படியே ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும்.
பாருங்க, இதுவும் மற்றதும் செவந்துருச்சு. இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிறதே அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அடுத்த பேட்ச் இதே மாதிரி எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், எல்லா பேட்சும் எடுத்துட்டேன். மொத்தம் நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. இதை வந்து நம்ம தட்டு வடை செட்டு ரெடி பண்ணிக்கலாம். தட்டு வடை செட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கேரட் திருகி வச்சுருக்கேன், பீட்ரூட் திருகி வச்சுருக்கேன், அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு அளவாக வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன், கொஞ்சோண்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாங்க. பாருங்கள், கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் க்ரீன் சட்னி கொஞ்சம் வச்சுருக்கேன், கொஞ்சம் கார சட்னி கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு தட்டை எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் கார சட்னி தடவிக்கலாங்க. அது மேலே கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரீன் சட்னி தடவி இது மேலே அப்படியே வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அடுத்ததுக்கு இதே மாதிரி வச்சுட்டு அதை இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரீன் சட்னி தடவிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தரதுக்கு இப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.